Saying massage, huh? What massage? Foot massage, head massage, back massage. Okay, okay. How much? बताएगा उधर आ जा. No, no. I come later, Sorry. 2 minutes का. No. Very good massage. No. இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஓலா ஊபர் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து கோவா மைல்ஸ்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோவாவுக்கு நான் வந்து 3 days ஆச்சுங்க. இப்போ நான் வந்து கேண்டலிம் அந்த பீச்சுக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு பார்க்கிங் வந்து பைக் பார்க்கிங்கை நிப்பாட்டினேன். ஸோ பைக் பார்க்கிங் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 50 rupees per பைக் பார்க்கிங்க்கு இங்கே சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக நம்ம கேண்டலிம் நான் தங்கியிருந்த பாகா அந்த ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.7 kilometers நம்ம வந்ததுங்க. பீச் பக்கத்தில் வந்துட்டேன். ஸ்கூட்டர் ரெண்ட்டுக்கு எடுத்தனால ஸோ ஈஸியாக நம்ம கோவாவை சுற்றி பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் கோவா வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க. பைக் ரெண்டுக்கு எடுத்துங்க, பெஸ்ட்டுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு அழகான ஒரு கார் நிற்கிற மாதிரி சூப்பராக வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 ஆக போகுதுங்க. டைம் கரெக்டாக 8:45 ஆயிடுச்சு மணி. ஸோ இப்போ நம்ம அந்த பீச்சுக்கு வந்துருக்கோம். ஸோ கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்குது, ரொம்ப வெயில் இல்லை மார்னிங் டைம்னால். ஸோ வாசலில் நைட்டு ஃபுல்லாக இங்கே நிறைய கடைகள் நைட்டு ஃபுல்லாக நல்ல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் இங்கே. ஸோ மார்னிங் டைம் கொஞ்சம் இப்போ தான் வந்து ஸோ கொஞ்சம் கடைகள்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கைஸ், இந்த மாதிரி எந்த பீச்சுக்கு போனாலும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க டிஷர்ட் போட்டு. அவங்க எதுக்குன்னா அந்த சர்ஃபிங்கு ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு நீங்கள் வேணுமா ஸோ அவங்க கூட வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. கீழே பயங்கர மண்ணுங்க. नहीं 2 मिनट डेमो देख लो, डेमो फ्री है. देखने के लिए चार्जिंग है. उधर लेटो, बेड ले लो, आराम से देख लो. saying massage, huh? हाँ. What massage? Foot massage, head massage, back massage. Okay. How much? बताएगा उधर आ जा. 2 मिनट डेमो. No. I come later. Sorry. 2 minutes का. No. Very good massage. No. Yes. Guys, ஸோ கேண்டலம் பீச் உள்ளே என்ட்ரவுனே பார்த்தீங்கன்னா அப்படியே பீச் வந்துடுங்க. ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. அதனால் இங்கே ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ இங்கேயும் நிறையா பேர் வந்து குளிக்கிறாங்க, நிறையா ஃபேமிலிஸு. ஸோ நிறையா வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ மார்னிங் டைமில் பீச்சோட அழகை பாருங்கள், வேறு லெவலுங்க. ஸோ இந்த பக்கம் தெரியுது பாருங்களேன். வந்துக்கப்புறம் இங்கே உட்காருங்க அதுக்கு ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி இங்கே வந்து இப்போ கேட்குறாங்க பாருங்களேன். பின்னாடி கூட ஒருத்தர் வந்து கேட்டார், யூ வான் அ பேட் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு காசுங்க எல்லாமே. ஸோ இதை ஒரு மணி நேரத்துக்கு வந்து 200 rupees கேட்குறாங்க இந்த இதில் உட்கார்றதுக்கு. ஸோ அது வந்து நிறைய வந்து நான் இப்போ வரும்போது ஒரு பொம்பளை காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த பொம்பளை வந்தால் மசாஜ் ஃபுட் மசாஜ் பண்ணி விட்றேன் கையால் டீசெண்டாக. அது ஓப்பன் ஸ்பேஸில் தான். நான் இல்லைங்க சும்மா கண்டென்ட்டுக்காக கேட்டு பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் நிறையா. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்ற பீச்சோட இந்த கேண்டலம் பீச் வந்து பயங்கரமாக உள்ளே வந்தோடனே இந்த லோக்கல்ஸ். ஸோ பேரா சைலிங் வந்து 1500 2 personக்கு, ஜெட் ஸ்கை வந்து 600 per person, பம்பர் அப்புறம் பனானா போட் ரைட் 2000 6 personக்கு, டால்ஃபின் ட்ரிப் வந்து 3500 அதுவும் வந்து 6 personக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ். இங்கே வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தாராளமாக இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. இங்கே வந்து பார்த்து உட்காருங்க. பயணமாங்க சும்மா உட்காந்தா கூட அது கட்டணம் காசு ஆகிடுவாங்க. இது வந்து பே பண்ணி உட்கார்ற மாதிரி தான் அந்த இடம். ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் பார்.
இங்கேயும் வாசலில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நம்ம தாராளமாக இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள் நிறையா வந்து போட்டு படகு எவ்வளோ நிற்கிது பாருங்கள் அந்த பக்கம். ஸோ இங்கேயும் வந்து நிறையா வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க. இது வந்து பாகா பீச் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் 5.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குங்க. இதுவும் நல்லா ஒரு பெரிய பீச். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் லாங் அந்த பீச் பொறுத்தவரைக்கும், ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே படுத்துக்கிட்டு நார்மலாக நீங்கள் வந்துட்டு படுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். யாரும் கண்ணாடி கீழே போட்டு போயிருக்காங்க பாவம். ஓகே, ஸோ மேலே அப்பெல்லாம் வச்சுருவோம். ஏதாவது கண்ணாடி துறைஞ்சி தேடுறான், எனக்கு எடுத்துக்கிட்டோம். உள்ள டக்குன்னு உள்ளே என்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பொம்பளை வந்துட்டு மசாஜ் அப்படி வந்துருச்சுங்க. என்னதான் நார்மலாக ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுற மசாஜ் தான், கையால் அமைக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் டெமோ காட்டுறேன் ஓகேனா நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா 300 ரூபா கேட்பாங்களாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மசாஜ் பண்ணி விட்டு 300 ரூபா கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ இந்த கேண்டலம் பீச்சில் மட்டும்தான் இந்த மாதிரி பீச் அப்படி கரையை ஒட்டியே எல்லாமே இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீச், இது சின்ன பீச், ரொம்ப நடக்கிற தூரம். ஸோ பைக் பார்க்கிங் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 70 மீட்டர்ஸ்லேயே வந்து இந்த பீச் வந்துடுங்க ஆக்சுவலாக. ஸோ கோவாவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்கும் தெரியும், நிறைய பீச்சஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பீச். கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போனால் ஒரு ஃபேமஸான பீச் பார்த்தீங்கன்னா இதுவும் கேண்டலம் பீச் ஒரு ஃபேமஸான பீச்சுங்க கோவாவில். ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பீச் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 3-4 பீச் பார்த்துட்டோம். இன்னும் நிறையா பீச்சஸ் வந்து இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பீச்லாம் கோவாவை பொறுத்த வரைக்கும் பீச்சை எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஸோ நம்மளும் வரவங்க க்ளீனாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கலாம். வெரி லாங் பீச் பொறுத்த வரைக்கும். ஸோ மார்னிங் டைமில் கொஞ்சம் பீப்புள்ஸ் கூட்டமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நார்மலாக. ஏரியாவில் இருக்கிற பீச்னால இந்த டவுன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டலியும் அந்த டவுனில் பொறுத்த வரைக்கும் முதலாக சொல்லுவாங்க அந்த கோவாவில் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அப்படியே வந்து அந்த காலத்தில் வந்து கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனாங்களாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கோம். அதான் கேண்டலிம் அது பேர். மேக்ஸிமம் கோவாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்டியன் தான் இருப்பாங்க. ஸோ வந்து போர்ச்சுகீஸ் அப்புறம் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க தான். ஸோ இது வந்து கோவா எல்லாத்துக்கும் தெரியும், வந்து யூனியன் டெரிட்டரி. அதனால் வந்து இங்கே டேக்ஸு கம்மி, பெட்ரோல்லாம் கம்மி. கொஞ்சம் பெட்ரோல் ரேட் நம்மளோட கம்மி தான் அவங்களுக்கு. அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ், ஆல்கஹாலிக் லிக்யூர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் கம்மி. ஏன்னா டேக்ஸு நம்ம இவங்களுக்கு அந்தளவுக்கு கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். நல்லா மார்னிங் டைமில் ஸோ அரேபியன் சி அந்த ஷோரில் நடந்து போகிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போது டிசம்பர்னால கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன டிசம்பர் மாதம்னால கொஞ்சம் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப வெயில் தெரியாது. ஸோ இது நீங்கள் வந்து சம்மரில் வந்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்கும். மார்னிங் டைமில் 9 o'clockனால கொஞ்சம் பரவாயில்லங்க. நீ போக போக உங்களுக்கு வந்து வெயில் வரதான் செய்யும். இன்னொரு விஷயம் வந்து கோவாவில் வந்து நிறையா வந்து இது பண்ணுவாங்க, ஆள் பார்த்து டூரிஸ்ட் ஆளை பார்த்துட்டு நிறைய இடங்களில் வந்து பயங்கரமாக ஏமாற்றுவாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம ஊரில் நார்மலாக விற்கிற ரேட்டை விட எம்ஆர்பி ரேட்டுக்கு மேக்ஸிமம் நிறைய கடைகளில் கொடுக்கவே மாட்டுறாங்க. எல்லாமே 20 ரூபா 30 ரூபா கூட தான் தர்றானுங்க சில கடைகள், சில பொருட்கள் வாங்கும்போது.
மேக்ஸிமம் இங்கே வந்து நிறையா ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ பெட்ரோல்லாம் வந்து வாங்கி பெட்ரோல் இங்கே வந்து நார்மல் இங்கே பெட்ரோல் பங்க்கில் போட்டிங்கன்னா 96 ருபீஸ் தாங்க. அதே நிறைய கடைகளில் பெட்ரோல் பங்க் வந்து ரொம்பவே கம்மி இங்கே கோவாவில் பார்க்கவே முடியல. ஸோ நார்த் கோவாவில் இருக்கேன். ஸோ நார்த் கோவாங்கிறது பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்துங்க. நார்த் கோவா தான் நிறைய பேர் வருவாங்க பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் நம்ம சத்தியமாக பார்க்க முடியல, அந்தளவு கண்ணில் படவே மாட்டுது. ஸோ அது ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடங்களில் வந்து பஸ்ஸே கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ணிங்க பெஸ்ட்டு. நான் இப்போ பைக் ரெண்டுக்கு எடுத்த மாதிரி பைக் ரெண்டு எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க. இன்னும் பைக் நான் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவங்க என்ன அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரில. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஓலா ஊபர் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து கோவா மைல்ஸ்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டாக்ஸியோட ஒரு 200 300 கம்மியாக வாங்குவாங்க. ஸோ நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. நான் ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே பார்த்தேன் 1450 ஒரு ஆளுக்கு. ஒரு காருக்கு ரெண்ட்டு போட்டுருந்தாங்க கிட்ட 40 கிலோமீட்டர்ஸ்க்கு. ரொம்ப ஜாஸ்தி. மேக்ஸிமம் இங்கே சிஎன்ஜி தான் ஓடுது, பெட்ரோல் ரேட்லாம் கம்மி தான் இங்கே. ஸோ அப்படி இருந்தும் அவங்க அவ்வளோ காசு வாங்குறாங்க பாருங்கள். ஸோ நிறையா வந்து டூரிஸ்ட்டை வந்து எப்படிலாம் பிடுங்கலான்னு பார்ப்பாங்க இங்கே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் பஸ்ஸே வராது. வேறு எந்த அவங்க ஒரு யூனியன் மாதிரி வச்சுருக்காங்க. எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, டாக்ஸி மட்டும்தான் ஓடணும். ஸோ அவங்களும் சம்பாதிக்கணும். ஸோ அதனால் கவர்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணுவாங்கள. டூரிசம் நிறையா கண்ட்ரியில் ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, டூரிஸ்ட்டுக்கு ஃபேவராக தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நாட்டில் மட்டும்தான் டூரிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஊருக்காரங்க நல்லா இருக்கணும், ஊருக்காரங்க நல்லா இருக்குது நல்லது தான். ஆனால் நம்ம டூரிஸ்ட் வரவங்களே கொஞ்சம் இது பண்ணணும்ல, பார்த்துக்கணும்ல. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் நான் இது கூட 2-3 பேர் பேசினேன், சொல்கிறேன் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் சீட்டிங். ஏன்னா இங்கே நார்மலாக ஒரு டீ சாப்பிட்டா கூட 30 ருபீஸ் கேட்பாங்க ஒரு சில ஏரியாவில். சில இடத்துல 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி தான். டூரிஸ்ட்டை பார்த்து ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ கேண்டோலிம் அந்த பீச் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. கைஸ் இப்போ நான் வந்து கேண்டோலிம் அந்த பீச்சில் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேங்க. நான் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நல்லா வந்து உங்கள் விருப்பம் தான், அது எவ்வளோ நேரம் வேணால் ஸ்டே பண்ணலாம். ஸோ நான் அப்படி நடந்து கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ரொம்ப தூரம் கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே பீச் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. ஆனால் இங்கே வந்து கேண்டோலிம் பீச், ஆரம்பல் பீச்சோ அப்புறம் அஞ்சுனா பீச் நான் போயிருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த பைக் பார்க்கிங்லேருந்து உள்ள லிக்கர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். லிக்கர்ஸ் வந்து நார்மலாக வந்து அஞ்சுனா பீச்சில் ஆரம்பல் பீச்சில் என்ன ப்ரைஸ் விற்றாங்களோ அதே தான் இங்கேயும் சேல் பண்ணுறாங்க. வேறெல்லாம் வந்து 220, சில இதில் வந்து 240, சில இதில் 300, சில இதில் 350 அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 240 தாங்க இங்கே இருக்கிற பீச்சில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் பாரில் வந்து. நான் சொல்கிறது பியர் மட்டும் சொல்கிறேன், மற்ற லிக்கர்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. கைஸ் இப்போ நான் வந்து நார்த் கோவாவில் பரா ரோடுன்னு ஒரு ரோட்டில் இருக்காங்க. பரா ரோடு என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாகாவிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரணும் இங்கே வர்றதுக்கு. ஸோ சுற்றி தென்னமரமாக அழகாக இருக்கும். அப்படி நார்மல் நம்ம ஊர் வயக்காடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ பாருங்கள், அப்படி அந்த ரோடு ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்துட்டு வேறு லெவலாக இருக்குங்க. போகும்போது சும்மா ரோடெல்லாம் அமேசிங்காக. நான் ட்ராவல் பண்ணி வந்த முக்கால்வாசி ரோடே இப்படி தாங்க இருந்தது. ஸோ இங்கே வந்து நிறையா வந்து கல் கடையெல்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஊரில் வந்து கல் கிடையாது. நம்ம எப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வந்து ஃபெனி இருக்குது பார்த்தீங்களா, ஃபெனி தான் வந்து கோவாவோட ஆக்சுவலாக வந்து அவங்களோட ட்ரிங்க்கே பார்த்தீங்கன்னா ஃபெனி தான். அது எப்படி முந்திரியிலேருந்து செய்வாங்க அப்படிம்பாங்க. முந்திரி ஆக்சுவலாக கோவா முந்திரி வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே நான் நேற்றுலாம் விசாரிச்சு பார்த்தேன், ரேட்டெலாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. 1 கிலோவே பார்த்தீங்கன்னா 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊரில் 1/2 கிலோவே பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ இங்கே வந்து முந்திரி ரொம்ப கம்மி. ஒரு ஃபுல் ஃபெனி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து 70 ரூபீஸ்லாம் இருந்தால் பிறகு கொஞ்சம் ரேட்டு ஏறி இருக்குது. 100, 200, 300, 400, 500, 600 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து 42% வந்து ஆல்கஹால் இருக்குமாங்க அதில். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக வந்து வாங்குகிறோம் பார்த்தீங்களா, சரக்கு வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. சவுத் கோவாலாம் போனீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபெனி தயாரிக்கிற அந்த முறையெல்லாம் பார்க்கலாம். ஸோ அங்கே தான் வந்து தயாரிப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து இங்கே வந்து குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க. ஃபெனி தயாரிக்கிறது வந்து இங்கே வந்து குடிசை தொழில் மாதிரியே பண்ணுவாங்க.
ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு போகும்போது கூட வாங்கிட்டு போகலான்ற நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபெனி அங்கே போய் கோவா போனால் கண்டிப்பாக ஃபெனி வாங்கிட்டு வா அப்படின்னு. 100 ரூபா தான். ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் வந்து 5 kg வரையும் கொண்டு போகலாமா, ட்ரெயினில் வந்து 2 kg வரையும் கொண்டு போகலாம் அப்படின்னாங்க. 5 லிட்டர்ஸ் வரை கொண்டு போகலாமா. ஒரு ஃபுல் பார்த்தீங்கன்னா 750 ml தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம 6 பாட்டில்ஸ் வரையும் அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ட்ரெயினில் வந்தீங்கன்னா வந்து 2 லிட்டர் வரையும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னாங்க.